8வது பே கமிஷனில் 3லிருந்து 5 வந்து உயர்த்தி கேட்குறாங்க. ஸோ இது வந்து லாஸ்ட்டாக கூட நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர்லேருந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது குவார்ட்டர்ஸ் அலாட்மெண்ட்டில் வந்து பெற்றோரையும் அதே போல் குழந்தைங்களையும் சேர்த்து குவார்ட்டர்ஸ் வந்து அலாட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபேமிலி யூனிட்டை வந்து அதிகரிக்கிறதுக்கான ஒரு ப்ரெஸ் ரிலீஸாக தான் நம்ம வந்து பார்க்குறோம் இதை. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஜேசிஎம்மும் சரி மற்ற மத்திய அரசு சார்ந்திருக்கிற ஊழியர்களோட கமிட்டியும் சரி ஃபேமிலி யூனிட்டை வந்து அதிகரித்து கொடுக்கணும் அப்படின்ற அந்த கருத்தை வந்து நிறைய வந்து முன்னெடுக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் ஃபிட் அண்ட் ஃபேக்டர் 1.92 இருந்தாலும் அதே போல் ஃபேமிலி யூனிட்டு 5 வந்து எடுத்தாலும் ஸோ மினிமம் பேசிக் பே குறைந்தபட்ச ஒரு அரசு ஊழியரோட அடிப்படை ஊதியம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த 1.92 எடுத்தால் 34,560 ரூபா வந்து இருக்கும். ஸோ இது வந்து 7வது பே கமிஷனில் 18,000 வந்து இருந்தாச்சு. ஸோ இப்போ வந்து இதை 34,560 ரூபாயை வந்து மாற்றுவாங்க. 1.92 ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் இது. ஸோ இதுவே இங்கே 5 ஃபேமிலி யூனிட்டாக வந்து எடுத்தது அதோட அடிப்படையில் கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு அரசு ஊழியர் அடிப்படை சம்பளம், அதாவது இது வந்து பே லெவல் 1ல் இருக்கிறவங்களை பற்றி நம்ம பேசுகிறோம். ஸோ பே லெவல் அதிகமாகும் போது இதோட பேசிக் பே வந்து அதிகமாகிட்டே போகும்.